அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டியில் நீதித்துறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2026க்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும், பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் ஸ்கூல் புக், அவுட் சோர்ஸ் இது ரெண்டையுமே ரெஃபர் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீதித்துறை நம்முடைய இந்திய நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள இந்த நீதி அமைப்புக்கு அடித்தளம் பிரிட்டிஷ் தான். பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட சட்டங்களும் ஏற்படுத்தப்பட்ட நீதிமன்றங்களும் தான் அடித்தளமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 1600 முதலாம் எலிசபெத் ராணி அவர்கள் ஒரு பட்டய சட்டம் வழங்குவாங்க. அதன்படி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வணிகத்தை மேற்கொள்ளும். அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை 1600லிருந்து 1947 வரை ஆட்சி செய்வாங்க. இது ரெண்டாக பிரிக்கலாம். நம்ம 1600லிருந்து 1858 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்யும். 1858லிருந்து 1947 வரை பிரிட்டிஷ் நேரடியாக இந்தியாவை ஆட்சி செய்வாங்க. இதில் முதலாக 1600 தான் எலிசபெத் ராணி வழங்கிய பட்டய சட்டத்தின் மூலம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வணிகத்தை மேற்கொள்ள இந்தியாவுக்கு வருது. வணிகத்தை மேற்கொள்ளும், வியாபாரத்தை மேற்கொள்ளும். அப்போது குற்றங்கள் ஏற்படுது. இப்போ வியாபாரம் நடந்தாலே குற்றங்களும் அதிகார துஷ்பிரயோகம் ஏற்படும்ல. இப்போ அது ஏற்படும் போது அதை சரி செய்வதற்கு, அதை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுதான் ஒழுங்குமுறை சட்டம். 1773 கொண்டு வராங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம்தான் முதல் உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில் ஏற்படுத்தப்படுகிறது. நல்லா பாருங்க. 1600 முதலாம் எலிசபெத் ராணி ஒரு பட்டயத்தை வழங்குறாங்க. அதன்படி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வியாபாரம் செய்ய வருது. இப்போ வியாபாரம் நடந்தாலே அங்கே அதன் சார்ந்து குற்றங்களும் அதிகார துஷ்பிரயோகமும் ஏற்படும். அதை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒழுங்குமுறை சட்டம் என்ற சட்டத்தை கொண்டு கல்கத்தாவில் முதல் உச்ச நீதிமன்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இப்படி தான் பிரிட்டிஷ் ஆட்சியில் உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்படுகிறது. சரி, அந்த உச்ச நீதிமன்றத்தில் தலைமையேற்ற முதல் நீதிபதி யாருன்னா, முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா ஹிம்பே. இவங்க தான் தலைமை ஏற்கிறாங்க முதல் தலைமை நீதிபதியாக. அது தொடர்ந்து 1801 மற்றும் 1824 இந்த காலகட்டத்தில் மதராஸ், பம்பாய் இங்கே உச்சநீதிமன்றம் நிறுவப்படுகிறது. அதான் பாருங்க, 1801 மதராஸ்லையும் 1824 பம்பாயிலையும் உச்சநீதிமன்றம் நிறுவுறாங்க. பின்பு 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டம். இதன் மூலம் கல்கத்தா, மதராஸ், பம்பாய் இங்கே உயர்நீதிமன்றங்களை நிறுவுறாங்க. உச்ச நீதிமன்றத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? உச்ச நீதிமன்றத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த உயர்நீதிமன்றங்கள் 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின் மூலம் கல்கத்தா, மதராஸ், பம்பாய் ஆகிய இடங்களில் உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ஸ்டார்டிங் எங்கேருந்து பாருங்க. ஒழுங்குமுறை சட்டம் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் மூலம்தான் கல்கத்தாவில் முதல் உச்ச நீதிமன்றம் நிறுவப்படுகிறது. அதன் பின்பு 1801 1824 மதராஸ், பம்பாயில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்படுகிறது. பின்பு உயர்நீதிமன்ற சட்டம் 1861 அதன் மூலம் கல்கத்தா, மதராஸ், பம்பாய் இங்கே உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? 1935 இந்திய அரசு சட்டம் அதாவது கூட்டாட்சி நீதிமன்றத்தை டெல்லியில் நிறுவுது. இந்த சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை 1937 டெல்லியில் நிறுவுது. அதாவது மாகாணத்திலும் மத்தியிலும் ஏற்படுகின்ற அந்த அதிகார பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தான் இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் 1937 டெல்லியில் நிறுவப்படுது. ஓகேங்களா? இது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட நீதிமன்றங்கள். 1771 1801 1824 அதே போல் 1861 கல்கத்தா, மதராஸ், பம்பாயிலும் 1937
கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில். எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் நிறுவப்படுகின்ற நீதிமன்றங்கள். சரி, நம்மளுடைய சுதந்திர இந்தியாவில் அதாவது 1950 ஜனவரி 26க்கு பின்பு அப்போ தான் நம்மளுக்கு குடியரசு, அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அன்றுதான் உச்ச நீதிமன்றம், இந்திய உச்ச நீதிமன்றம் உருவானது. இங்க பாருங்க, அன்றுன்னு சொல்றேன் பாருங்க, ஜனவரி 28, 2 நாள் கழிச்சு. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26ல் நடைமுறைப்படுத்துறாங்க. 28ல் நம்முடைய உச்ச நீதிமன்றம் உருவானது. முதல் அமர்வும் அன்றே நடைபெறுகிறது. ஜனவரி 28ல் தன்னுடைய முதல் பணியை தொடங்குகிறது. அப்போ பாருங்க, சுதந்திர இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28ல் டெல்லியில் உருவானது. முதல் அமர்வும் அன்று தான் தொடங்கியது. அதனுடைய முதல் தலைமை நீதிபதி யாருன்னு கேட்பாங்க. ஹரிலால் ஜே கனியா தான் முதல் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கிறார். ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியில் உச்சநீதிமன்றம் செயல்பட்டு இருந்திருக்கு. அதன் பிறகு 1958 தற்பொழுது திலக் மார்க்கில் உள்ள சொந்த கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது. அப்போது ஸ்டார்டிங்கில் எங்கே இருந்திருக்குன்னா, நாடாளுமன்றத்தோட ஒரு பகுதியில் உச்சநீதிமன்றம் இருந்திருக்கு. 1958க்கு பிறகு தான் மாற்றிருக்காங்க. திலக் மார்க்கில் என்ற இடத்திற்கு மாற்றிருக்காங்க. தற்பொழுது வரை அங்கே தான் இருக்கான். ஓகேங்களா. பிரிட்டிஷ் காலத்தில் நீதிமன்றம் எப்படி உருவானதுன்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து சுதந்திர இந்தியாவில் எப்படி மாற்றம் அடையுதுன்னு பார்த்துருக்கோம். சரி, உச்சநீதிமன்றத்தை பற்றி கூறக்கூடிய பகுதிகளும் சட்ட பிரிவுகளும் என்னென்னு பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தை பற்றி கூறக்கூடிய பகுதி என்னன்னா, பகுதி 5. நல்லா பாருங்க, பகுதி 5. இந்த பகுதி 5 என்பது உச்சநீதிமன்றத்தை மட்டும்தான் கூறுதா? இல்லை. ஓகேங்களா. பகுதி 5 என்பது ஒன்றிய அரசை பற்றி கூறுகிறது, நடுவண் அரசை பற்றி கூறுகிறது. பகுதி 1 என்பது ஒன்றிய மற்றும் யூனியன் பிரதேசங்களை கூறும். பகுதி 2 குடியுரிமையை கூறும். பகுதி 3 அடிப்படை உரிமையை கூறும். பகுதி 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை கூறும். அதன்படி பகுதி 5 என்பது ஒன்றிய அரசை கூறும். ஒன்றிய அரசானது 3 அங்கங்களாக செயல்படும்: நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஓகேங்களா. அப்போ நீதித்துறையும் பற்றி பகுதி 5 கூறுது. ஒன்றிய அரசு 3 அங்கமாக செயல்படுதுன்னு சொல்றோம். என்னென்ன? நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. அப்போ நீதித்துறையும் தான் ஒன்றிய அரசுல ஒரு அங்கம். அப்போ பகுதி 5 என்பது நீதித்துறையையும் சொல்லுது, நிர்வாகத்தை பற்றியும் சொல்லும். அதாவது குடியரசுத் தலைவரை சொல்லும், துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லும், பிரதமரை சொல்லும், அமைச்சர்களையும் பற்றி பகுதி 5 சொல்லும். அதே போல் நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை பற்றியும் பகுதி 5 சொல்லும். அதே போல தான் நீதிமன்றம், குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தை மட்டும்தான் சொல்லும். உயர் நீதிமன்றம் பகுதி 6ல் கூறப்பட்டிருக்கோம். பகுதி 5ல் உச்ச நீதிமன்றத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். ஓகேங்களா. உச்சநீதிமன்றம் பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். அதே போல் சட்டப்பிரிவு 124லிருந்து 147 வரை 124லிருந்து 147 வரை உச்சநீதிமன்றத்தை பற்றி கூறுகிறது. சரி, நம்மளுடைய நீதித்துறை என்பது மத்திய அரசு கட்டுப்படுத்தக்கூடியதா, இல்லை வேறு சில அமைப்புகள் கட்டுப்படுத்த முடியுமானா முடியாது. ஒரு சுதந்திரமான அமைப்பு தான் நம்மளுடைய நீதித்துறை. உச்ச நீதிமன்றம் சுதந்திரமானது தான், யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. உச்சநீதிமன்றம் மட்டும் இல்லாமல் உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் எல்லாமே சுதந்திரமான ஒரு அமைப்பாக தான் இந்தியாவில் செயல்படுது. இப்போது அரசியலமைப்பின் பகுதி 5 உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவுகள் 124லிருந்து 147 வரை உச்சநீதிமன்றத்தை பற்றி கூறுகிறது. ஆர்டிகல் 124 என்ன சொல்லுது? சட்டப்பிரிவு 124, இந்தியாவிற்கு ஒரு உச்சநீதிமன்றம் இருக்க வேண்டும், ஒரு தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் இருப்பார். ஒரு தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் இருப்பார். 124 சொல்லுது. ஓகேங்களா. இந்தியாவிற்கு ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிகளும் மற்ற நீதிபதிகளும் இருப்பார்கள். இது ஆர்டிகல் 124. சரி, 1950
எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்க? ஒரு தலைமை நீதிபதி, 7 நீதிபதிகள் என மொத்தம் 8 நீதிபதிகள் 1950 இருந்திருக்காங்க. தொடக்கத்தில் 8 நீதிபதிகள் இருந்திருக்காங்க. ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் 7 நீதிபதிகள் என. இந்த நீதிபதிகள் எண்ணிக்கை இருக்குல்ல, அது யார் தீர்மானிக்கிறது? இந்த நீதிபதிகள் எண்ணிக்கையை யார் தீர்மானிக்கிறதுனா நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்கும். உச்சநீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்க வேண்டும் என்று யார் தீர்மானிப்பதுனா நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்குது. அதற்கான அதிகாரம் அங்கு தான் இருக்கு. தற்பொழுது எத்தனை நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளாக இருக்காங்க? ஓகேங்களா, ஒரு தலைமை நீதிபதி தான் இருப்பாங்க. மற்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க? அடுத்து பாருங்க, இந்திய நீதிபதிகள் நியமனத்தை பற்றி ஆர்டிகல் 124 உட்பிரிவு 2 சொல்லுது. ஓகேங்களா, நீதிபதிகளுடைய நியமனத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 124 ஆர்டிகல் 2. யாரால் நியமிக்கப்படுவார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுவார்? குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். மற்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். அதே போல உயர்நீதிமன்றத்திலும் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் நியமிப்பது குடியரசுத் தலைவர் தான். ஆளுநர் அல்ல, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது ஆளுநர் கிடையாது. ஆளுநரிடம் வந்து ஆலோசனை கேட்பாங்க. ஆனால் அதை நியமிப்பது குடியரசுத் தலைவர் தான். உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அதற்கான ஆர்டிகல் என்னன்னா 124 உட்பிரிவு 2 ரொம்ப முக்கியம். சரி, இப்போ யாரை ஒன்றா குடியரசுத் தலைவராக நியமிக்க முடியுமா? அதற்கான வரைமுறை என்ன? தேர்ந்தெடுப்பது யார்? இல்லை ஒரு அரசு ஒரு நபரை கை காட்டிடுமா, இவரை வந்து நீதிபதியாக நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு கை காட்டுமா? இது யார் தான் தேர்ந்தெடுக்கிறது? அவங்கள யார் செலெக்ஷன் பண்ணுறது? குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லணும் இவரை நியமிங்கன்னு. அப்படி சொல்கிற அமைப்பு ஒன்று இருக்குது, அதுதான் கொலிஜியம். கொலிஜியம் என்ற அமைப்பு தான் யாரை நியமிக்கணும்னு சொல்லுது. ஓகேங்களா, யாரை ஒன்றா குடியரசுத் தலைவராக நியமிக்க முடியாது. அதற்கான தகுதிகள் யாருக்கு உள்ளது என்று இந்த கொலிஜியம் அமைப்பு தான் தேர்ந்தெடுத்து அந்த நபரை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்து இவங்க நியமிங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த நபரை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு எதுனா கொலிஜியம். நல்லா பாருங்க, கொலிஜியம் என்ற அமைப்பு தான். இந்த கொலிஜியம் என்ற சொல் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகள் மூலம்தான் இந்த நடைமுறையை உருவாக்கியிருக்கு. அப்போது டைரெக்டாக நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கொலிஜியம் என்ற சொல் குறிப்பிடல. பின்பு பல்வேறு வழக்குகளின் மூலம்தான் இந்த கொலிஜியம் என்ற நடைமுறை தோன்றியிருக்கு. உச்சநீதிமன்ற கொலிஜியத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, இந்திய தலைமை நீதிபதி ப்ளஸ் 4 மூத்த நீதிபதிகள் இருக்காங்க உச்சநீதிமன்ற கொலிஜியத்தில். உயர்நீதிமன்ற கொலிஜியத்தில் இந்திய தலைமை நீதிபதி ப்ளஸ் 2 மூத்த நீதிபதிகள் இருக்காங்க. கொலிஜியம் பாருங்க, கொலிஜியம் என்ற சொல் அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே குறிப்பிடல. பல்வேறு வழக்குகள் மூலம்தான் இந்த நடைமுறையை கொண்டு வராங்க. உச்சநீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள், உச்சநீதிமன்ற கொலிஜியம் அமைப்பில் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்கன்னா, ஒரு தலைமை நீதிபதி, ஒரு இந்திய தலைமை நீதிபதி, 4 மூத்த நீதிபதிகள் இருக்காங்க. அதே போல் உயர்நீதிமன்ற கொலிஜியம் அமைப்பில் ஒரு தலைமை நீதிபதி, அதாவது இந்திய தலைமை நீதிபதி, ஒரு தலைமை நீதிபதி இல்லை, இந்திய தலைமை நீதிபதி ப்ளஸ் 2 மூத்த நீதிபதிகள் இருக்காங்க. இந்த அமைப்பு ஒரு பாருங்க, இந்த அமைப்பு வந்து நீதிபதிகளின் பெயரை பரிந்துரைப்பது. இப்போ யாரை நீதிபதிகளாக மாற்ற வேண்டும் என்று பரிந்துரை செய்வது இந்த அமைப்பு தான். அந்த பரிந்துரையை ஏற்று தான் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். கொலிஜியம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடலைங்க. பல்வேறு வழக்குகள் மூலம்தான் இந்த நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. உச்சநீதிமன்றத்திற்கும் தனி கொலிஜியம் அமைப்பு இருக்குது, உயர்நீதிமன்றத்திற்கும் தனி கொலிஜியம் அமைப்பு இருக்குது. உச்சநீதிமன்ற கொலிஜியம் அமைப்பில் இந்திய தலைமை நீதிபதி இருப்பார், அவருக்கு சப்போர்ட்டராக 4 மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க. அதே போல் உயர்நீதிமன்ற கொலிஜியத்தில் இந்திய தலைமை நீதிபதி ப்ளஸ் 2 மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா, யாரை நீதிபதிகளாக மாற்ற வேண்டும் என்று பரிந்துரை செய்வது இவங்க தான். இப்போ இந்த கொலிஜியம் அமைப்பு உருவாச்சுல்ல, அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது.
ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடல பல்வேறு வழக்குகள் மூலம் தான் இந்த கொலிஜியம் அமைப்பு தோன்றியிருக்கு. அந்த வழக்குகள்லாம் பார்க்கலாம். என்னென்ன வழக்குகள் பாருங்கள். 1982 முதல் நீதிபதி வழக்கு, அதாவது 1982 தான் ஸ்டார்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு வந்து முதலாக வந்திருக்கு. அரசு ஒரு பெயரை கூறினால், நல்லா பாருங்க, அரசு ஒரு பெயரை கூறினால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் ஆலோசனை கேட்டால் போதும். அரசு ஒரு பெயரை சொல்லும், இவர் நீதிபதியாக மாற்றுங்கன்னு சொல்லிட்டு. அப்போது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா அவரை நீதிபதியாக மாற்றிடுவார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் போய் ஆலோசனை கேட்பாங்க. ஆனால் வந்து அவர் எஸ் சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, நோ சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. அதை அவங்க எடுத்துக்கவும் மாட்டாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்கிறத எடுத்துக்கவும் மாட்டாங்க. அரசு சொல்கிற நபரை குடியரசுத் தலைவர் நீதிபதியாக மாற்றிடுவார். ஓகேங்களா? அப்போ இங்கே அரசோட கை தானே ஓங்கியிருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதியை சும்மா அவங்க வந்து கேட்குறாங்களே தவிர அவருடைய கருத்தை அவங்க ஏற்றுக்கலை. அதான உண்மை. அவருடைய கருத்தை ஏற்றுக்கலை, ஆலோசனை மட்டும்தான் கேட்குறாங்க. அவர் நோ சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, குடியரசுத் தலைவர் நியமிச்சிருவார். அப்போ இங்கே அரசின் கை தான் ஓங்கியிருக்கு. 1982 இது நடந்திருக்கு. அந்த வழக்கில் முதலாம் நீதிபதிகள் வழக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் 1993 இன்னொரு வழக்கு நடைபெறுது. இதில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நீதிமன்றம் தனது நிலையை மாற்றுகிறது. ஆலோசனை என்ற தலைமை நீதிபதியின் சம்மதம் அவசியம் என்று கூறுகிறது. இப்போது அதில் என்ன சொன்னாங்கன்னா ஆலோசனை மட்டும் கேட்டால் போதும். யாரிடம்? தலைமை நீதிபதியிடம். ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா சம்மதம் வேணும். அவர் வந்து ஓகே சொல்லணும். இதற்கு ஆலோசனை என்றாலே சம்மதம் என்று தான் பொருளாக மாறுது 1993. ஓகேங்களா? அப்போது இவருடைய சம்மதம் வேணும். யாருடைய சம்மதம்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அரசு ஒரு நபரை கை காட்டினாலும் அது போடணுமா வேணாமான்னு இவரை கேட்கணும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கேட்கணும். அவருடைய சம்மதம் அவசியம். அவர் நோ சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து அவர் நீதிபதியாக மாற்ற முடியாது. இங்கிருந்து தாங்க கொலிஜியம் முறை பிறக்குது 1993. நல்லா நோட் பண்ணுங்கள். 1993. அதுக்கு முன்னாடி பார்த்ததில் பாருங்கள், தலைமை நீதிபதியோடைய கருத்தை வந்து பெருசாகவே அவங்க மதிக்கலை. அதன் பிறகு தான் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா தலைமை நீதிபதியோடைய சம்மதம் தேவை என்று சொல்லுது. அதன் மூலம் தான் கொலிஜியம் முறை பிறக்கிறது 1993. அடுத்து 1998 மூன்றாவது நீதிபதி வழக்கு, மூன்றாம் நீதிபதி வழக்கு. இதில் என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க. கொலிஜியம் என்பது ஒரு நபர் அல்ல. அது ரெண்டுத்திலுமே என்னன்னா தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மட்டும்தான் இடம்பெற்றிருந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இந்த வழக்கில் வந்து கொலிஜியம் என்பது ஒரு நபர் அல்ல, தலைமை நீதிபதி ப்ளஸ் 4 மூத்த நீதிபதிகள் கொண்ட குழுவாக விரிவுபடுத்தப்பட்டது. அப்போது அது ரெண்டுத்திலுமே ஒரு நீதிபதி, தலைமை நீதிபதி, அவரிடம் மட்டும் கேட்டால் போதும். இங்கே அப்படி கிடையாது. என்ன சொல்கிறாங்க? கொலிஜியம் என்றால் ஒரு நீதிபதி, ஒரு தலைமை நீதிபதி இருக்கணும், ப்ளஸ் 4 மூத்த நீதிபதிகள் இருக்க வேண்டும். ஒரு குழுவாக மாறுது. ஓகேங்களா? கொலிஜியம் என்பது இந்த வழக்கின் மூலம் தான் ஒரு குழுவாக மாறுது. அடுத்து 4ஆம் நீதிபதிகள் வழக்கு 2014-15 நடந்திருக்கு. அரசு ஒரு அமைப்பை கொண்டு வருது. என்ன அமைப்புனா நேஷனல் ஜுடிஷரி அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்ற ஒரு அமைப்பை கொண்டு வருது. கொண்டு வந்து என்ன சொல்லுதுன்னா நீதிபதிகள் நியமனத்தில் அரசுக்கு பங்கு வேண்டும். நீதிபதிகள் நியமனத்தில் அரசுக்கு பங்கு வேண்டும். இப்போ ஸ்டார்டிங்கில் அரசு ஒரு நபரை கை காட்டினா குடியரசுத் தலைவர் வந்து அவர் நீதிபதியாக நியமிச்சிருவார்ல, அதுபோல் எங்களுக்கு பங்கு வேண்டும், அரசுக்கு ஒரு பங்கு வேண்டும் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் கொலிஜியத்துக்கு மாற்றிறாங்கல்ல. கொலிஜியம் யாரை தேர்வு செய்தோ அவங்கள தான் குடியரசுத் தலைவர் நியமிக்க முடியும். அப்போ ஸ்டார்டிங்கில் அப்படி இல்லை. அரசு யாரை தேர்ந்தெடுக்குதோ அவரை தான் குடியரசுத் தலைவர் நியமிப்பார். பின்பு வந்து வழக்குகள் மூலம் மாற்றப்படுது, கொலிஜியம் முறை பிறக்கிறது. மீண்டும் 2014-15 என்ன சொல்கிறாங்கன்னா அரசுக்கு பங்கு வேண்டும், நீதிபதிகள் நியமனத்தில் அரசுக்கு பங்கு வேண்டும் சொல்லிட்டு ஒரு அமைப்பையே கொண்டு வராங்க. ஆனால் இது நீதித்துறையின் சுதந்திரத்தை பறிக்கிறது என்று கூறி உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்து விட்டு மீண்டும் பழைய கொலிஜியம் முறையை அமுல்படுத்தியது. ஓகேங்களா? அப்போ அரசு கொண்டு வந்த அமைப்பை ரத்து செய்கிறாங்க. ஏன்னா அரசுக்கு வந்து பங்கு கேட்டாங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிற அவங்க தேவைப்பட்ட ஆளுகள்லாம் போடுவாங்க, பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். இது வந்து சுதந்திரத்துக்கு வழிவகுக்காதுன்னு சொல்லிட்டு இதை ரத்து செய்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நீதிமன்றம் சுதந்திரமான ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும், அரசு தலையிடக்கூடாது.
இதை ரத்து செய்து மீண்டும் பழைய கொலிஜியம் முறையை அமுல்படுத்தியது. ஓகேங்களா, கொலிஜியம் முறை பற்றி புரிஞ்சிருக்கும், கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. பல்வேறு வழக்குகள் மூலம்தான் இந்த கொலிஜியம் முறை பிறக்கிறது. 1982 முதலாம் நீதிபதி வழக்கு. ஓகேங்களா, 82 தான் நடக்குது. அதில் அரசு யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள தான் நீதிபதிகளாக குடியரசுத் தலைவர் நியமிப்பார். தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய கருத்தை கேட்டால் போதும், அவர் என்ன சொல்கிறாருன்னு அவசியம் இல்லை. ஓகேவா, இது 1982. 1993 இரண்டாம் நீதிபதிகள் வழக்கு. இதில் என்ன ஆகுதுன்னா, அவருடைய சம்மந்தம் வேணும். யாருடைய? தலைமை நீதிபதியுடைய சம்மதம் அவசியம். ஓகேங்களா, அவர் சம்மதிச்சா மட்டும்தான் நீதிபதியை நியமிக்க முடியும். இங்கே தான் கொலிஜியம் முறை பிறக்கிறது 1993. அதன் பிறகு இந்த கொலிஜியம் ஒரு அமைப்பாக மாறுது. ஒரு தலைமை நீதிபதி 4 மூத்த நீதிபதிகள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பாக மாறுது. அதன் பிறகு 2014-15 4ஆம் நீதிபதிகள் வழக்கு. அரசு தலையிட வேண்டும், அரசுக்கும் அதிகாரம் வேண்டும் கேட்குறாங்க. ஆனால் நீதிமன்றம் அப்படி கொடுக்கல, ரத்து செய்து, அவங்க கொண்டு வந்த அந்த அமைப்பை ரத்து செய்து பழையபடியே கொலிஜியம் முறையிலேயே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, இப்படி தான் இந்த கொலிஜியம் முறை உருவாகிறது. ஒருவர் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு என்னென்ன தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும்? ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றியிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றியிருக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். அதான் பாருங்கள், ரெண்டுமே உயர்நீதிமன்றத்தில் தான். 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கணும், 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். அதே போல் சட்டத்துறையில் மிக சிறந்த அறிஞராக இருக்கணும். ஓகேங்களா, சட்டத்துறையில் அவங்க ஜீனியஸாக இருந்திருக்கணும். இதுதாங்க உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள். சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கா, வயது வரம்பு இருக்கா? இத்தனை வயசுல தான் குடியரசுத் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஆக முடியும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வயது இருக்கானா? இல்லை. இப்போ ஒரு எம்எல்ஏக்குன்னா 25 வயசு. அதுபோல் உச்சநீதிமன்ற நீதிபதிக்குன்னு ஒரு வயசு இருக்கானா? இல்லை. ஓகேங்களா, உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான குறைஞ்சபட்ச வயது வரம்பு கிடையாது. ஆனால் அதிகபட்ச வயது வரம்பு இருக்குது. 65 வயசு தான் அவங்களுடைய அதிகபட்ச வயசு. அதுக்கு மேலே அவங்களால பதவியில் இருக்க முடியாது. நல்லா நோட் பண்ணுங்கள், குறைஞ்சபட்ச வயது வரம்பு கிடையாது, அதிகபட்ச வயது வரம்பு இருக்குது 65. பணி மற்றும் ஓய்வு. இங்கே பாருங்கள், ஒருவர் இத்தனை ஆண்டுகள் தான் நீதிபதியாக இருக்க வேண்டும் என்ற கால அளவு கிடையாது. இப்போது ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அவருக்கான கால அளவு எத்தனை வருஷம்? 5 வருஷம். ஓகேங்களா, ஒரு எம்எல்ஏ 5 வருஷம் தான் இருக்க முடியும். அதே போல் ஒரு எம்பியும் 5 வருஷம் தான் இருக்க முடியும். அதுபோல் நீதிபதிக்கு இருக்கா? உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு அதுபோல் இருக்கானா? இல்லை. ஓகேங்களா, அவங்களுக்கு கால அளவு கிடையாது. ஆனால் 65 வரை தான் அவங்களால பதவியில் இருக்க முடியும். 65 வயது வரை தான் அவங்களால பதவியில் இருக்க முடியும். ஓகேங்களா, கிளியராக புரியுதா? சரி, அவங்க எப்படி ஓய்வு பெறலாம்? அவங்களால உடல்நிலை சரியில்லை, சப்போஸ் அவங்களுக்கு பிடிக்கல மீன்ஸ் ஏதோ ரீசனால் இருக்கலாம்ல. ஓகேங்களா, பர்சனல் ப்ராப்ளமோ அல்லது உடல்நிலை சரியில்லாத காரணத்தின் போதோ அவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு கடிதத்தை எழுதி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி பதவி விலக்கி கொள்ளலாம். ஓகேங்களா, ராஜினாமா செஞ்சிடலாம் பதவியை. அப்போது அவங்க ஓய்வு எப்படி பெற முடியும்? குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுதி அதன் மூலம் அவங்க ஓய்வை பெற்றுக்கொள்ளலாம். சப்போஸ் அவங்கள நீக்க முடியுமா? சட்ட ரீதியாக அவங்கள நீக்க முடியுமா? நீக்க முடியும். ஓகேங்களா, நீதிபதிகளை நீக்க முடியும். ஆனால் அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாதுங்க. ஒரு உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்க முடியும். ஆனால் அது எளிதல்ல, மிகவும் ஒரு கடினமான செயல். அது பல படிநிலைகளை கடக்க வேண்டும். அவங்கள பதவியிலிருந்து நீக்குவது ரொம்ப ஈஸியால நீக்க முடியாது. பல படிநிலைகள் இருக்குது. இப்போது அவங்க மீது என்ன குற்றம் நிரூபிக்கணும், குற்றம் நிரூபித்த பின்பு அதுக்கு ஒரு விசாரணை குழு அமைப்பாங்க. விசாரணை குழு அமைச்ச பிறகு அது மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ தாக்கல் செய்வாங்க. அங்கே பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மை கூட இல்லை, சிறப்பு பெரும்பான்மை மூலம் அது நிறைவேற்றப்பட வேண்டும். பின்பு தான்
அதை அமைச்சரவைக்கு அனுப்புவாங்க. பின்பு அந்த அமைச்சரவையிலிருந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. இது போல ஒரு 6 படிநிலையை கடக்க வேண்டும். இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 6 படிநிலையை கடந்தால்தான் அவங்கள பதவியிலிருந்து நீக்க முடியும். ஸோ அவங்களுக்கு ரீசன், அவங்கள எதற்காக நம்ம பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அதுக்கான ரீசன் வேணும். ஓகேங்களா? என்னென்ன ரீசனாக இருக்கலாம்னா, நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை, அதாவது அரசியலமைப்பை மீறி அவர் ஏதோ செஞ்சுட்டாருன்னா அப்போ அதை காரணமாக எடுத்துப்பாங்க. அதே போல திறனின்மை, அவருக்கான அந்த பதவிக்கான திறன் இல்லைன்னு சொல்லாங்கன்னா அதையும் ஒரு ரீசனாக எடுத்துப்பாங்க. 2 ரீசன் தாங்க. ஒன்று, அவர் அரசியலமைப்பு மீறி எதுவும் ஒன்று செய்கிறாரு, தவறான நடத்தை, இல்லைன்னா அவர் திறனின்மையாக பதவியிலிருந்து நீக்க முடியும். அதாவது ரீசனாக தான் நீக்க முடியும்னு இல்லை, அது ஒரு ரீசன். ஓகேங்களா? அந்த ரீசனை விசாரிக்கிறதுக்காக குழு ஒன்று அமைப்பாங்க. அந்த குழுவில் பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பார், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார், ஒரு சிறந்த சட்ட நிபுணர் இருப்பாங்க. இந்த குழு விசாரிக்கும். ஓகேங்களா? இந்த குழு விசாரித்து பின்பு தான் அதை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்கிறாங்க. ஓகேங்களா? அவங்கள நீக்குவதற்கான அந்த மசோதாவை தாக்கல் செய்வாங்க. சிறப்பு பெரும்பான்மை. ஓகேங்களா? 3இல் 2 பங்கு உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். 3இல் 2 பங்கு உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். சாதாரண பெரும்பான்மை அல்ல, சிறப்பு பெரும்பான்மை. மக்களவையிலும் சரி, மாநிலங்களவையிலும் சரி, சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் அங்க நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த மசோதா. பின்பு அது அமைச்சரவைக்கும் பிரதமருக்கும் அனுப்பப்பட்டு பின்பு தான் குடியரசுத் தலைவருடைய மாளிகைக்கு அனுப்பப்படும். அங்கு ஒப்புதல் அளித்தால் தான் அவங்கள நீக்க முடியும். இது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு கடினமான செயல். ஓகேங்களா? இது போல எதனா நடந்திருக்கா நம்ம இந்தியா ஹிஸ்டரியில்? இது போல நடந்திருக்கான்னா, ராமசாமி என்பவர் 91-93 இந்த காலகட்டத்தில் பதவி நீக்க தீர்மானத்தை எதிர்கொண்டவர். ஓகேங்களா? அந்த பதவி நீக்க தீர்மானத்தை எதிர்கொண்டிருக்காரு. முதல் நீதிபதியும் இவர் தான். தீர்மானத்தை எதிர்கொண்ட முதல் நீதிபதியும் இவர் தான். ஏன்னா அதனால் லோக்சபாவில் தீர்மானம் தோல்வி அடையுது. 2 இடத்துலையும் நிறைவேற்றப்படணும். ஓகேங்களா? அப்போது ராஜ்சபாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, ஆனால் லோக்சபாவில் தோல்வி அடையுது. ஓகே, இவருடைய பதவி நீக்க தீர்மானத்தை பற்றி பார்த்தோங்க. அது ரொம்ப கடினமான செயல். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பார்க்கலான்னா, சட்ட பிரிவுகள். உச்சநீதிமன்றத்தை பற்றிய மிக முக்கியமான சட்ட பிரிவுகள்லாம் பார்க்கலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோமானா இல்லை, புக்ஸில் இருக்கிற சட்ட பிரிவுகள், அதே போல் ரொம்ப இம்பார்ட்டண்டான சட்ட பிரிவுகள் பார்த்தா போதும். ஓகேங்களா? எல்லா சட்ட பிரிவுகளும் உட்காந்து படிக்க வேண்டிய தேவைலாம் இல்லை, படித்தாலும் ரொம்ப படிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்க்குறோம். அதே போல் அவுட் சோர்ஸில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ஸும் நம்ம எடுத்தாச்சு. ஆர்டிகல் 125 என்ன சொல்லலாம்? நீதிபதிகளின் ஊதியம் மற்றும் படிகளை சொல்லுது. நீதிபதிகளுடைய ஊதியம் மற்றும் படிகளை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு ஆர்டிகல் 125. 126 தலைமை நீதிபதி நியமனத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 126 தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனத்தை பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஆர்டிகல் 127 என்பது தற்காலிக நீதிபதிகள் நியமனத்தை பற்றி சொல்லுது. 127. ஆர்டிகல் 128 என்ன சொல்லுதுன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற அமர்வில் பங்கேற்பது. அது என்ன ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற அமர்வில் பங்கேற்பதுன்னா, வழக்குகளோட எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அவங்களுடைய பணி தேவைப்படுது நீதிமன்றத்துக்கு. அப்போது அவங்க ஓய்வு பெற்றிருந்தாலும் அவங்கள மீண்டும் அமர்வுல அமர்த்துவாங்க. ஓகேங்களா? அப்போது அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னா 128. அதே போல் பாருங்கள், முதல் தலைமை நீதிபதி யாருன்னா கானியா, கானியா தான் முதல் தலைமை நீதிபதி. அதே போல் முதல் பெண் நீதிபதி யாருன்னா பாத்திமா பிபி. நேரடியாக வழக்கறிஞராக இருந்து நீதிபதியான முதல் பெண் மல்ஹோத்ரா, இந்து மல்ஹோத்ரா தான் வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக மாறியிருக்காங்க. 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணி செஞ்சுருக்கனால மற்ற நபர்கள் எல்லாமே நீதிபதியாக இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக மாறியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக மாறியிருக்காங்க. ஆனால் இந்த இந்து மல்ஹோத்ரா அவங்க 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக மாறியிருக்காங்க. முதல் தாழ்த்தப்பட்ட தலைமை நீதிபதி யாருன்னா கேஜி பாலகிருஷ்ணன் பாருங்க, முதல் தாழ்த்தப்பட்ட தலைமை நீதிபதி 2000 2007 வரை இருந்திருக்காரு. நீண்ட கால பணியாற்றிய தலைமை நீதிபதி சந்திரசூட், குறுகிய காலம் பணியாற்றிய தலைமை நீதிபதி கமல் நரேன் சிங் வெறும் 17 நாட்கள் மட்டும்தாங்க பணியாற்றியிருக்காரு. தற்போதைய நீதிபதிகளின் எண்ணிக்கை
1950 இந்த காலகட்டத்தில் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை எத்தனை பார்த்தோம்னா 8. ஒரு தலைமை நீதிபதி, மூத்த நீதிபதிகள் 7 என 8 நீதிபதிகளை பார்த்தோம். ஆனால் தற்பொழுது 34 நீதிபதிகள் இருக்காங்க. ஒரு தலைமை நீதிபதி, 33 நீதிபதிகள் என 34 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்காங்க. அதே போல் இந்திய வரலாற்றிலேயே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என்னன்னா, தலைமை நீதிபதியை எதிர்த்து 4 மூத்த நீதிபதிகள் எதிர்குரல், அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வை நடத்தியிருக்காங்க. தலைமை நீதிபதியை எதிர்த்து. ஓகேங்களா? இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக உச்சநீதிமன்றத்தின் 4 மூத்த நீதிபதிகள் தலைமை நீதிபதியை தீபக் மிஸ்ரா, அப்பொழுது தலைமை நீதிபதியாக இருந்தவர் தீபக் மிஸ்ரா, எதிராக பத்திரிகையாளரை சந்தித்திருக்காங்க. தலைமை நீதிபதியை எதிர்த்து அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? 2018 அந்த 4 மூத்த நீதிபதிகள் யாருன்னா, ஷலமேஸ்வர், ரஞ்சன் கோயாய், மதன் லோகூர், குரியன் ஜோசப், இவங்க 4 பேரும் தான் தீபக் மிஸ்ரா, தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவை எதிர்த்து பத்திரிகையாளரை சந்தித்திருக்காங்க. ஓகேங்களா? அவர் மீது குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. வணிக நீதிமன்றம், இந்தியாவின் முதல் வணிக நீதிமன்றம் குஜராத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. குஜராத் ராஜ்கோட்டில் முதல் வணிக நீதிமன்றம் தொடங்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததாக நாம் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்புகள்லாம் பார்க்கலாம். ஆர்டிகல் 131 என்ன சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்புகளை பற்றி சொல்லுது. அசல் அதிகார வரம்பு என்னென்ன பாருங்க. இந்திய கூட்டமைப்பின் பல்வேறு பிரிவுகளுக்கு இடையே நிலவும் சர்ச்சைகளை உச்சநீதிமன்றம் நேரடியாக தீர்த்து வைக்கிறது. அதாவது என்னன்னா, இப்போ மத்திய அரசு மாநில அரசு இருக்குல்ல, இதற்கு இடையில் ஏற்படும் பிரச்சனைகள், மத்தியத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையில் ஏற்படக்கூடிய இந்த அரசியலமைப்பு சார்ந்த பிரச்சனைகள் அல்லது துறைகள் சார்ந்த பிரச்சனைகள், கல்வியில், மருத்துவத்தில் யாருக்கு அதிகாரம் இருக்குது, இது போல ஏற்படுகிற இந்த அதிகார பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைக்குது. மத்தியத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையில் ஏற்படுகிற அதிகார பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைக்குது. அதே போல் 2 மாநிலங்களுக்கு, இப்போ 2 மாநிலம் இருக்குல்ல, இப்போ 2 மாநிலங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இப்போ காவேரி பிரச்சனைலாம் உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைக்க முடியும். இதற்கான அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு கிடையாது. என்னதான் இது மாநில பிரச்சனையாக இருந்தாலும் 2 மாநிலங்கள் பிரச்சனைகளாக இருப்பதால் அதை உச்சநீதிமன்றம் தான் அணுக முடியும். உச்சநீதிமன்றம் தான் அந்த பிரச்சனையை அணுக முடிகிறது. ஓகேங்களா? மத்தியத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதும் உச்சநீதிமன்றம் தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பது உச்சநீதிமன்றம் தான். ஓகேங்களா? அதே போல 2 அல்லது மேற்பட்ட பிரத்யேகமான அதிகாரம், அதாவது இத்தகைய வழக்குகளை வேறு எந்த நீதிமன்றமும் விசாரிக்க முடியாது. உயர் நீதிமன்றம் விசாரிக்க முடியாது, மாவட்ட நீதிமன்றமும் இந்த வழக்குகளை விசாரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அசல் அதிகாரம் என்னன்னா, மத்தியத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையில் ஏற்படும் பிரச்சனையை உச்சநீதிமன்றம் தான் தீர்க்கும். மாநிலங்களுக்கு இடையில் ஏற்படும் அந்த பிரச்சனைகளையும் உச்சநீதிமன்றம் தான் தீர்க்கும். வேறு எந்த நீதிமன்றத்தையும் அணுக முடியாது, தீர்த்து வைக்கவும் முடியாது. ஓகேங்களா? அதிகாரம் கிடையாது. அடுத்து நீதி பேராணை அதிகார வரம்பு. ஆர்டிகல் 32 இதை பற்றி சொல்லுது. ஒரு இந்திய குடிமகன் தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மீறப்படும் பொழுது அவற்றை பாதுகாக்க உச்சநீதிமன்றம் 5 வகையான பேராணைகளை வெளியிடுகிறது. ஒரு குடிமகனுக்கு அவனுடைய அடிப்படை கடமையை மறுக்கப்படும் பொழுது அவன் உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 32 படி உச்சநீதிமன்றம் அணுகி அதை அவனால் பெற முடியும். அப்படி உச்சநீதிமன்றமானது 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுகிறது. இந்த ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுகிறது. என்னென்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, தடை உறுத்தும் நீதி பேராணை, நெறிமுறை கேட்பு நீதி பேராணை, தகுதி வினவு நீதி பேராணை என 5 வகையான நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 32 படி வெளியிடுகிறது. சட்டப்பிரிவு ஒரு குடிமகனுக்கு அடிப்படை உரிமை மறுக்கப்படும் பொழுது இந்த நீதி பேராணை வெளியிடப்படும். இதன் மூலம் அவர்களுக்கு நீதி வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். அதற்கான சட்டப்பிரிவு என்ன சொன்னோம்? 32. சரி, உயர்நீதிமன்றத்தை அணுக முடியுமானா உயர்நீதிமன்றத்தையும் அணுக முடியும். அடிப்படை கடமைகள் மீறப்படும் பொழுது
அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது உச்சநீதிமன்றம் மட்டுமல்ல உயர்நீதிமன்றத்தையும் அணுகலாம். அதற்கான சட்டப்பிரிவு 226. ஓகேங்களா, 226 உயர்நீதிமன்றத்தை அணுகியும் அவர்கள் தனக்கான நீதியை பெற முடியும். உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளுக்கு மட்டுமே பேராணைகளை வெளியிட முடியும். ஆனால் உயர்நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் பிற சட்ட உரிமைகளுக்காகவும் பேராணையை வெளியிடுகிறது ஆர்டிகல் 226 படி. ஓகே, அடுத்து பாருங்க, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. கீழ் நீதிமன்றங்கள் ஏதோ ஒரு தீர்ப்பு தருதுன்னா அதை எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் அதிகாரம் இதுவாகும். இந்த மேல்முறையீடுனா என்ன? இப்போ ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தருதுன்னா அதை எதிர்த்து நாம உச்சநீதிமன்றம் செல்லலாம். ஓகேங்களா, இப்போ மாவட்ட நீதிமன்றம் தருதுன்னா அதை எதிர்த்து உயர்நீதிமன்றம் தரலாம். உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தருது, அதுலேயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அப்போ நம்ம உச்சநீதிமன்றத்தை செல்லலாம். உச்சநீதிமன்றம் தான் அதிகபட்ச வரம்பு, அதுக்கு மேலே நம்ம போக முடியாது. ஓகேங்களா, அதிகபட்சமாக அங்கே தான் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. நாட்டின் இறுதி மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் தான். சட்டப்பிரிவு 132 என்ன சொல்லுதுன்னா அரசியலமைப்பு சார்ந்த மேல்முறையீட்டை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 132 அரசியலமைப்பு சார்ந்த மேல்முறையீடு. சட்டப்பிரிவு 133 வந்து சிவில் வழக்குகள் சார்ந்த மேல்முறையீட்டை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 134 குற்றவியல் வழக்கு சார்ந்த மேல்முறையீடை பற்றி சொல்லுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 132 அரசியலமைப்பு சார்ந்த மேல்முறையீடு, 133 சிவில் வழக்குகள் சார்ந்த மேல்முறையீடு, 134 குற்றவியல் வழக்குகள் சார்ந்த மேல்முறையீடு. சரி, 136 இந்த சட்டப்பிரிவு என்னன்னா சிறப்பு அனுமதி மேல்முறையீடு. அதாவது உச்சநீதிமன்றமானது தனது விருப்ப உரிமையை பயன்படுத்தி எந்த நீதிமன்றம், அது மாவட்ட நீதிமன்றமாக இருக்கட்டும் உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், ஒரு தீர்ப்பு தடுத்துனா அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு அதிகாரம் உண்டு. ஓகேங்களா, 136 பயன்படுத்தி நம்ம மேல்முறையீடு செய்யலாம். ஆனால் இராணுவ நீதிமன்றம் இந்த விதிக்கு பொருந்தாது. இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு நபருக்கு தீர்ப்பு தருது. ஓகேங்களா, அவர் வந்து டைரக்டா உச்சநீதிமன்றம் போகலாம். உயர்நீதிமன்றம் சொல்லுது மேல்முறையீடே நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட நம்ம சட்டப்பிரிவு 136 பயன்படுத்தி மேல்முறையீடு செய்யலாம். அதுதான் சிறப்பு அந்தஸ்து, சிறப்பு அனுமதி மேல்முறையீடு. உயர்நீதிமன்றம் சொல்லலாம் நீங்க மேல்முறையீடு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம செய்யலாம். அதற்கான சட்டப்பிரிவு கேட்பாங்க 136. ஓகேங்களா, கிளியரா புரியுன்னு நினைக்கிறேன். ஆலோசனை அதிகார வரம்பு ஆர்டிகல் 143. ஆர்டிகல் 143 படி குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்குகிறது. பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் குடியரசுத் தலைவர் நீதிமன்றத்திடம் கருத்தை கோரலாம். ஓகேவா, ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல குடியரசுத் தலைவர் வந்து குழப்பமா இருந்தார்னா நீதிமன்றத்தை அணுகி கருத்தை கேட்கலாம், உச்ச நீதிமன்றத்தை அணுகி. இதற்கான கோரிக்கை வந்து இந்திய தலைமை வழக்கறிஞர் மூலம் சமர்ப்பிக்கப்படுமா? 2 வகை இருக்கான். என்னன்னா, பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் அல்லது பிரச்சனைகள் தொடர்பான கருத்து, அதாவது இந்த விஷயத்துக்கு வந்து பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் அல்லது விவகாரத்துக்கு குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் கருத்து கேட்டா உச்சநீதிமன்றம் கருத்தை வழங்கலாம் அல்லது மறுக்கலாம். ஆனா இந்த 2வது விஷயத்துல பாருங்க, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும் முன் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் 1950 ஜனவரி 26க்கு முன் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் உடன்படிக்கையின் மீது சிக்கல்கள் ஏற்படும் போது தொடர்பான சிக்கல்கள் ஏற்படும்ல, அந்த டைம்ல குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தை அணுகி கருத்து கேட்டார்னா உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக அவங்களுடைய கருத்து வழங்க வேண்டும், அவங்க கருத்தை சொல்ல வேண்டும். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் தான் இங்க கட்டாயம். 2 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, உச்சநீதிமன்றம் வழங்கும் இந்த ஆலோசனைகள் ஒரு வழிகாட்டுதல் மட்டுமே. குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஏற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது ஆலோசனையின் அடிப்படையில் மட்டும் அமைந்தது. ஓகேங்களா, இதை குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம்னா இல்லை. ஓகேங்களா, அவர் ஏற்கலாம், ஏற்காம போகலாம், அது அவருக்கான ஆலோசனை மட்டும்தான். அதை புரிந்து கொண்டு அவர் முடிவை எடுக்க வேண்டும். நம்ம உச்ச நீதிமன்றத்தை பற்றி முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸ்
இது ரெண்டையுமே ரெஃபர் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம உயர்நீதிமன்றத்தை பற்றி பார்க்கலாம். உயர்நீதிமன்றம் இப்படி உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வரலாறு இருக்கோ அதே போல் உயர்நீதிமன்றத்துக்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. அது உச்சநீதிமன்றத்தோட தொடர்புடையது தான். ஏன்னா 1773 கல்கத்தாவில் முதல் உச்சநீதிமன்றம் அமைக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து 1801 மதராஸ் பம்பாய் இங்கும் உச்சநீதிமன்றம் அமைக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து 1861 62 இந்த காலகட்டத்தில் கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் ஆகிய இடங்களில் முதல் உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. நல்லா நோட் பண்ணுங்க. முதல் உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் 1861 62 இந்த காலகட்டத்தில் தான் அமைக்கிறாங்க. இது உச்சநீதிமன்றத்தை ரீப்ளேஸ் பண்ணி தான் அமைக்கிறாங்க. ஆல்ரெடி 1801 1824 மதராஸ், பம்பாயில் உச்சநீதிமன்றம் அமைப்பாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த உயர்நீதிமன்றங்களை அமைக்கிறாங்க. ஓகே, அப்போ அதோட தொடர்ச்சி தான் இது. 4வது உயர்நீதிமன்றம் அலகாபாத்தில் நிறுவப்படுகிறது. 1866 4வது நீதிமன்றம். இந்தியாவில் மொத்தம் 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்காங்க. 25 உயர்நீதிமன்றங்கள் இந்தியாவில் தற்பொழுது உள்ளது. கடைசியாக நிறுவப்பட்ட உயர்நீதிமன்றம் 25வது உயர்நீதிமன்றம் எதுனா ஆந்திர பிரதேசம் உயர்நீதிமன்றம் தான். அமராவதியில் நிறுவப்பட்டிருக்கு. ஜனவரி 2019. மொத்தம் 25 நீதிமன்றம் இருக்குது. அதில் கடைசியாக நிறுவப்பட்டது ஆந்திர பிரதேசம் அமராவதியில் நிறுவப்பட்டிருக்கு 2019 ஜனவரியில். ஓகேங்களா. 25வது நீதிமன்றம். முதல் நீதிமன்றம் கல்கத்தா, மதராஸ், பம்பாயில் நிறுவியிருக்காங்க. 4வது நீதிமன்றம் அலகாபாத்தில் நிறுவியிருக்காங்க. 25வது நீதிமன்றம் ஆந்திர பிரதேசில் 2019 ஜனவரியில் நிறுவியிருக்காங்க. அரசியலமைப்பு அந்தஸ்து எப்படி உச்சநீதிமன்றம் பற்றி கூறக்கூடிய பகுதி என்னன்னா 5ன்னு சொன்னோம். அதே போல் உயர்நீதிமன்றத்தை பற்றி கூறக்கூடிய பகுதி 6. பகுதி 6 உயர்நீதிமன்றத்தை மட்டும்தான் கூறுதா? அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா. எப்படி மத்திய அரசை கூறுதோ அதே போல் இது மாநில அரசை பற்றி கூறுகிறது. பகுதி 6 மாநில அரசை பற்றி கூறுகிறது. மாநில அரசு 3 அங்கங்களாக செயல்படும். மத்திய அரசு போன்றே நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை என்று அந்த மாநில அரசின் ஒரு அங்கம்தான் நீதித்துறை. அப்போ பகுதி 6 நீதித்துறையும் கூறுகிறது. எப்படி நிர்வாகத்தை கூறுகிறது, எப்படி சட்டமன்றத்தை பற்றி கூறுகிறது, அதே போல நீதித்துறையும் பகுதி 6 குறிப்பிடுகிறது. சட்டப்பிரிவுகள் 214 231 வரை உள்ள பிரிவுகள் உயர்நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுகிறது. சட்டப்பிரிவுகள். ஓகேங்களா. அங்கே 124 147 வரை பார்த்தோம். இங்கே 214 231 வரை. சரி, உச்சநீதிமன்றத்திற்கு அடுத்தபடியாக நாட்டின் 2வது மிக உயர்ந்த நீதிமன்றம் இதுவாகும். மாநில அளவில் இதுவே மிக உயர்ந்த நீதித்துறை அமைப்பு. மாநிலத்தில் உயர்நீதிமன்றம் தாங்க பெரிய அமைப்பு. அதை தாண்டிய ஒரு நீதி அமைப்பு மாநிலத்தில் கிடையாது. நாட்டளவில் மத்திய அளவில் பார்க்கும்போது 2வது மிக உயர்ந்த அமைப்பாக உயர்நீதிமன்றம் இருக்குது. முதல் அமைப்பாக உச்சநீதிமன்றம் இருக்குது. மாநில அளவில் பார்க்கும்போது முதல் இடத்துல இருக்குது. இதில் 7வது சட்ட திருத்தம் 1956 என்ன சொல்லுதுன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்குகிறது. இப்போ எல்லா மாநிலத்திற்கும் தனித்தனி மாநிலத்திற்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டுமானா இல்லை. ஓகேங்களா. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு 1956 7வது சட்ட திருத்தத்தின் மூலம் சொல்லி 2 மாநிலங்களுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. பெரும்பாலும் இந்த யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்குல்ல, அது மாநிலத்தோடு பகிர்ந்து கொள்கிறது. தனக்கான நீதிமன்றத்தை மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்கிறது. ஆனால் டெல்லியானது ஒரு தனி மாநிலமாக இல்லாத இருந்தாலும் கூட தனி நீதிமன்றத்தை பெற்றிருக்கிறது. அது தனி மாநிலம் இல்லை, ஆனால்
தனி நீதிமன்றத்தை பெற்றிருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பெரும்பாலான யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்கிறது தங்களுடைய நீதிமன்றத்தை. ஆனால் டெல்லி அப்படி இல்லை, தனக்கான ஒரு தனி நீதிமன்றத்தை கொண்டிருக்கு. 1966 உருவாக்கியிருக்காங்க. சரி, ஆர்டிகல் 216 என்ன சொல்லுது? சட்டப்பிரிவு 216, ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் ஒரு தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் மற்றும் பிற நீதிபதிகள் இருக்க வேண்டும் என்பதை ஆர்டிகல் 216 சொல்லுது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையானதான்னு கேட்டா இல்லை, குடியரசுத் தலைவரின் விருப்பத்திற்கு உட்பட்டது தான். அந்த எண்ணிக்கையை அவர் ஏற்றலாம், குறைக்கலாம். அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையானதல்ல, குடியரசுத் தலைவருடைய விருப்பத்திற்கு உட்பட்டது தான் அது. சரி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தை பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா 217 படி தான் உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க முடியும். நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். கணமுடிக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் குடியரசுத் தலைவர் தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறார். சரி, இவர் நியமிக்கிறார்ல, இவர் டைரக்டா நியமிச்சிட முடியுமா? யாரிடம் கருத்து கேட்க மாட்டாரா, ஆலோசனை கேட்க மாட்டாரானா கேட்பார். அவர் 2 நபர்களிடம் ஆலோசனை கேட்பார். குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கும் போது 2 பேரிடம் ஆலோசனை கேட்கிறார். ஒன்று இந்திய தலைமை நீதிபதி. யாரு? இந்திய தலைமை நீதிபதி. இன்னொன்று மாநில ஆளுநர். இவங்க 2 பேருக்கிட்டையும் ஆலோசனை கேட்டு தான் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறார். சரி, மற்ற நீதிபதிகள்லாம் தலைமை நீதிபதி அல்லாத மற்ற நீதிபதிகள்லாம் நியமிக்கிறார்ல குடியரசுத் தலைவர். அப்போ இவர் யார் யாருக்கிட்டலாம் ஆலோசனை கேட்கிறார்? அப்போ இந்திய தலைமை நீதிபதி, அதே போல மாநில ஆளுநர், இங்க எக்ஸ்ட்ரா ஒருத்தர் ஆட் ஆகுறாங்க. அது யாருன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த 3 பேர்கிட்டையும் ஆலோசனை கேட்ட பிறகுதான் மற்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். நல்லா பாருங்க, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஆர்டிகல் 217 படி. அப்படி நியமிக்கும் போது அவர் 2 பேரிடம் ஆலோசனை கேட்கிறார் குடியரசுத் தலைவர். யார் யார்கிட்ட? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, மாநில ஆளுநர். இவங்க 2 பேர்கிட்டையும் ஆலோசனை கேட்ட பிறகுதான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறார். பின்பு இதர நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இல்ல, அப்படி நியமிக்கும் போதோ இவர் 3 பேர்கிட்ட ஆலோசனை கேட்கிறார். ஒன்று இந்திய தலைமை நீதிபதி, இன்னொன்று மாநில ஆளுநர், இன்னொன்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. 3 பேர்கிட்டையும் இவர் ஆலோசனை கேட்கிறார். டைரக்டா அவங்க நியமிச்சிட முடியுமா குடியரசுத் தலைவர்? அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குங்க நியமிப்பதற்கும். அந்த நியமன பரிந்துரைகளை முதலில் மத்திய அரசுக்கு அனுப்பப்படும். பின்பு சட்ட அமைச்சகம் இந்த பரிந்துரைகளை பெற்று பிரதமருக்கு வழங்கும். பிரதமர் இது குறித்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குவார். பின்பு குடியரசுத் தலைவர் நீதிபதிகளை நியமிப்பார். டைரக்டா நியமிக்க முடியாது, அதுக்கும் ஒரு சில படிநிலை இருக்கு பாருங்க. முதலில் மத்திய அரசுக்கு அனுப்பப்படுது, பின்பு சட்ட அமைச்சகம் பரிந்துரையை பெற்று பிரதமருக்கு கொடுக்கிறது. பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு இதன் மீது ஆலோசனையை கொடுக்கிறார். பின்பு குடியரசுத் தலைவர் நீதிபதிகளை நியமிக்கிறார். இப்படித்தாங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்படுறாங்க. சட்டப்பிரிவு 222 என்ன சொல்லுது? நீதிபதிகளுடைய இடமாற்றத்தை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 222 நீதிபதிகளுடைய இடமாற்றத்தை பற்றி பேசுது. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை மற்றொரு மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாற்ற முடியுமா? மற்றொரு மாநிலத்திற்கு மாற்ற முடியுமானா முடியும். அதற்கான அதிகாரம் யாரிடம் உள்ளது? குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. சரி, குடியரசுத் தலைவர் டைரக்டா அதை பண்ணிட முடியுமானா முடியாது. இந்திய தலைமை நீதிபதியிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். நல்லா பாருங்க, 222 என்ன சொல்லுதுன்னா நீதிபதிகளுடைய இடமாற்றத்தை பற்றி பேசுது. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை மற்றொரு மாநில
உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாற்ற முடியும். குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை அவர் தன்னிச்சையாக செய்ய முடியாது. ஆலோசனை இந்திய தலைமை நீதிபதியிடம் ஆலோசனை கேட்டுதான் செய்ய வேண்டும். சரி, இவர்களுடைய தகுதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய தகுதிகள் என்னவே இருக்க வேண்டும்? வழக்கம் போல இந்திய குடிமகனாக இருக்கணும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இந்திய நாட்டில் குறைந்தது 10 ஆண்டுகள் நீதித்துறையில் பணியாற்றி இருக்க வேண்டும். நீதித்துறையில் பணியாற்றியிருந்தாலே போதும், உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாற்றுவாங்க இல்லையா? அதே போல 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் குறைந்தது 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட குறைந்தபட்ச வயது வரம்பு அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. எப்படி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு இல்லையோ, அதே போல உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு இல்லை. அதிகபட்ச வயது வரம்பு இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. அங்க 65 வயது தான் அதிகபட்ச வயது வரம்பு. இங்க பாருங்க 62 வயது சொல்லுவாங்க. இங்க 62 வயதுன்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு முன்னாடி பாருங்க பதவி பிரமாணம். யார் பதவி பிரமாணம்? ஆர்டிகல் 219 படி மாநில ஆளுநர் முன்னிலையில் அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். என்னதான் நியமிப்பது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் பதவி பிரமாணம், அந்த பதவி ஏற்கிற அன்னைக்கு இந்த உறுதிமொழி ஏற்பு யார் முன்னிலையில் நடைபெறுதுன்னா ஆளுநர் முன்னிலையில் தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சப்போஸ் ஆளுநர் இல்லைனா அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார் மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி. அவங்களுடைய பதவி காலம் பாருங்க. அரசியலமைப்பில் நீதிபதிகளின் பதவி காலம் இத்தனை ஆண்டுகள் என்பது நிலையாக குறிப்பிடப்படவில்லை. 62 வயது வரை பதவியில் இருப்பர். எப்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 65 வயது வரை பதவியில் இருப்பாரோ, அதே போல உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி 62 வயது வரை பதவியில் இருப்பார். 15வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1963 படி 62 வயதாக உயர்த்தியது. அதுக்கு முன்னாடி, அதாவது 1963க்கு முன்னாடி 60 வயதாக தான் இருந்திருக்கு. அந்த ஆண்டு 15வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் 62ஆக மாற்றியிருக்காங்க. சப்போஸ் இவர் ராஜினாமா செய்யணும்னா என்ன பண்ணணும்? ராஜினாமா கடிதத்தை எழுதி குடியரசுத் தலைவரிடம் கொடுக்க வேண்டும். நாடாளுமன்றத்தின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவரால் மட்டுமே அவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த அதிகாரமும் இருக்கு, பதவியிலிருந்து நீக்குவதற்கு. ஒரு சில முக்கியமான சட்டப்பிரிவுகள்லாம் பார்க்கலாம். சட்டப்பிரிவு 223 தற்காலிக தலைமை நீதிபதி பற்றி பேசுது. தற்காலிக தலைமை நீதிபதி. சட்டப்பிரிவு 224 கூடுதல் மற்றும் தற்காலிக நீதிபதிகளை பற்றி பேசுது. சட்டப்பிரிவு 224 உட்பிரிவு ஏ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமித்தலை பற்றி பேசுது. சட்டப்பிரிவு 231 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் இருப்பதை பற்றி சட்டப்பிரிவு 231 கூறுகிறது. சரி, உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகள். ஆர்டிகல் 225 உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளை பற்றி பேசுது. எப்படி உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்புகள் பார்த்தோமோ அதே போல தான் உயர்நீதிமன்றத்துக்கும். அசல் அதிகார வரம்பு. சில வழக்குகள் கீழ் நீதிமன்றங்களுக்கு செல்லாமல் நேரடியாக உயர்நீதிமன்றத்திலேயே தொடர முடியும். கீழ் நீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடரணும் இல்லை, டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடரலாம். இதற்கான அதிகாரம் இது உயர்நீதிமன்றத்திற்கான அசல் அதிகார வரம்புல வருது. அதே போல மேல்முறையீடு வழியாக வராமல் முதல் முறையாக உயர்நீதிமன்றமே வழக்கை விசாரிப்பது. இப்போ கீழ் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்து அதில் தீர்ப்பு அளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உயர்நீதிமன்றம் போகணும், மேல்முறையீட்டுக்கு தான் உயர்நீதிமன்றம் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம முதல் முறையாகவே டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், உயர்நீதிமன்றத்திலேயே வழக்கை தாக்கல் செய்யலாம். அதே போல் இந்த கூட்டாட்சி தகராறுகள், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இது எதுவுமே
உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படாது. இதற்கான நீதிமன்றம் எது? உச்ச நீதிமன்றம். இதற்கான நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம். மத்தியத்துக்கும் மாநிலத்திற்கும் இடையான பிரச்சனைகள் இங்கே நம்ம விசாரிக்க முடியாது. உயர்நீதிமன்றத்தின் இந்த அதிகாரம் உச்ச நீதிமன்றத்தை விட குறைவுதான். அதிகபட்ச அதிகாரம் எதற்கு தான் இருக்கு? உச்ச நீதிமன்றம் தான். உயர்நீதிமன்றம் அதுக்கு அடுத்து தான் இருக்கு. ஓகேங்களா? சரி, அசல் அதிகாரம் புரியுதா? என்ன சொன்னோம்? கீழ் நீதிமன்றத்துக்கு தான் போயிட்டு நம்ம உயர்நீதிமன்றம் வரணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? உயர்நீதிமன்றத்திலேயே நம்ம நம்மளுடைய வழக்கை தொடர முடியும். அதுதான் அதனுடைய அசல் அதிகாரம். உண்மையான அசல் அதிகாரம் இதுதான். சரி, நீதி பேராணை அதிகார வரம்பு ஆர்டிகல் 226. உச்சநீதிமன்றம் அதற்கான நீதி பேராணை ஆர்டிகல் 32. ஆனால் உயர்நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 226. அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது உச்சநீதிமன்றத்தை அணுகி நம்மளுக்கான அடிப்படை உரிமைகளை நம்ம பெற முடியும் ஆர்டிகல் 32 படி. அதே போல் அடிப்படை உரிமை மீறப்படும் பொழுது நம்ம உயர்நீதிமன்றத்தையும் அணுகி நம்மளுடைய அடிப்படை உரிமையை பாதுகாத்து கொள்ளலாம் ஆர்டிகல் 226 படி. எல்லாம் 32ன்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் உச்சநீதிமன்றத்திற்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உயர்நீதிமன்றத்திற்கும் அந்த அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது அல்லது வேறு எந்த சட்ட ரீதியான நோக்கத்திற்காகவும் உயர்நீதிமன்றம் ஆணைகளை பிறப்பிக்கலாம். அடிப்படை உரிமை மட்டுமல்ல, சட்ட உரிமை மீறப்படும் பொழுது கூட நம்ம உயர்நீதிமன்றத்தை அணுக முடியும். உச்சநீதிமன்றம் செல்ல அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஆனால் உயர்நீதிமன்றத்திற்கு அடிப்படை உரிமை மட்டுமின்றி சாதாரண சட்ட உரிமை மீறப்பட்டாலும் நாம் செல்லலாம். ஓகேங்களா? உயர்நீதிமன்றம் செல்லலாம். இதனால் தான் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம் இதில் பரந்த அதிகாரம் எனப்படுகிறது. அப்போ உச்சநீதிமன்றத்தை விட இதில் உயர்நீதிமன்றம் பரந்த அதிகாரம் கொண்டிருக்கு. சந்திரகுமார் வழக்கு 1997. இந்த அதிகார வரம்பு இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சரிங்க, எப்படி உச்சநீதிமன்றம் 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுகிறது, அதே போல் உயர்நீதிமன்றங்களும் 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுகிறது. ஆட்கொணர்வு நீதி பேராணை, அதே போல் செயலுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, நெறிமுறை கேட்பு நீதி பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை என 5 விதமான நீதி பேராணைகளை வெளியிடுகிறது. ஆட்கொணர்வு நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக யாரையாவது கைது செய்து வைத்திருந்தால் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சொல்லும் ஆணை தான் இது. ஓகேங்களா? இது மக்களின் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. யாருன்னா சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்ய வச்சிருந்தா என்ன பண்ணலாம்? நம்ம நீதிமன்றம் சென்று பேராணை வெளியிட சொல்லலாம். ஓகேங்களா? அதன்படி அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை ஆஜர்படுத்துவாங்க. அடுத்து பாருங்க, செயலுறுத்தும் நீதி பேராணை. நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஒரு அரசு அதிகாரி தன் கடமையை செய்ய தவறும் பொழுது அந்த வேலையை செய்யுமாறு நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிடுகிறது. புரியுதுங்களா? ஒரு அரசு அதிகாரி தன் கடமையை செய்ய தவறினால் அந்த வேலையை செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடுமா. தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தன் அதிகார வரம்பை மீறி ஒரு வழக்கை விசாரிக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்துகிறது. உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுது? கீழ் நீதிமன்றம் அளவுக்கு மீறி ஒரு விஷயத்தில் தலையிடுதுன்னா அதை ஸ்டாப் பண்ணுமா. ஒரு விசாரணை அதாவது தன் அதிகார வரம்பை மீறிய வழக்கை விசாரிக்கும் போது அதை உயர்நீதிமன்றம் ஸ்டாப் பண்ணுது. அதே போல் நெறிமுறை கேட்பு நீதி பேராணை ரத்து செய்தல். கீழ் நீதிமன்றம் தவறாக ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டால் அந்த தீர்ப்பை ரத்து செய்து அந்த வழக்கை மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றுவது. அப்போ கீழ் நீதிமன்றம் தப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்ததா அதை ரத்து செய்கிற உரிமை உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு. அதான் ரத்து செய்தல். தகுதி வினவு நீதி பேராணை. ஒருவர் தகுதியே இல்லாமல் ஒரு அரசு பதவியில் அமர்ந்திருந்தால் எந்த தகுதியின் அடிப்படையில் அந்த பதவியில் இருக்கிறார்கள் என்று அவரிடம் விளக்கம் கேட்பது. இது தகுதி வினவு நீதி பேராணை. 5 வகையான நீதி பேராணை உச்சநீதிமன்றம் வெளியிடுவது போல் உயர்நீதிமன்றமும் வெளியிடுகிறது. அடுத்த அதிகார வரம்பு என்ன? மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. அதாவது கீழ் நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்புகளை திருப்தி இல்லைன்னா நம்ம உயர்நீதிமன்றத்தை அணுக முடியும்.
உயர்நீதிமன்றத்தை அணுக முடியும். சப்போஸ் உயர்நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய தீர்ப்பிலோ திருப்தி இல்லைன்னா நம்ம எங்கே போகலாம்? உச்சநீதிமன்றத்திற்கு போகலாம். இங்கே உயர்நீதிமன்றம் தான் பார்க்குறோம் நம்ம. அப்போது கீழ்நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய தீர்ப்பில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? உயர்நீதிமன்றத்திற்கு போகலாம். எந்தெந்த வழக்குகள் பாருங்கள். சிவில், குற்றவியல், இந்த 2 வழக்குகள் மேல்முறையீடுகளை உயர்நீதிமன்றம் விசாரிக்கும். சிவில் மற்றும் குற்றவியல். சொத்து, சிவில்னா சொத்து, ஒப்பந்தம், இது தொடர்பான வழக்குகள். குற்றவியல், தண்டனைக்குரிய குற்றங்கள். இந்த 2 வகை வழக்குகளிலும் மேல்முறையீடுகளை உயர்நீதிமன்றம் விசாரிக்கும். மாவட்ட நீதிமன்றங்கள் வழங்கியுள்ள தீர்ப்புகளை எதிர்த்து இங்கு முறையிடலாம். மாவட்ட நீதிமன்றம்லாம் இருக்குல்ல, ஒரு தீர்ப்பு வழங்கிருச்சுன்னா அதை எதிர்த்து முறையிடலாம். அதாவது மேல்முறையீடு தான் இதுவும். இங்கே பாருங்கள், 1997 சந்திரகுமார் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை உறுதி செய்திருக்கு. என்னென்னா, தீர்ப்பாயங்கள், அதாவது மாவட்ட நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய அந்த தீர்ப்புகளில் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டவை தான். இப்போ மாவட்ட நீதிமன்றம் ஏதோ ஒரு தீர்ப்பு வழங்குதுன்னா அதை ரத்து செய்யறதுக்கும், சப்போஸ் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கும் உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குல்ல. அப்போது அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டு தான் இந்த மாவட்ட நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் மூலம் உறுதி செய்திருக்கு. 1997 சந்திரகுமார் வழக்கு. கீழ் நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவை தான், ஒரே லைனில் சொன்னான். மேற்பார்வை அதிகாரம், சட்டப்பிரிவு 227. மேற்பார்வை அதிகாரத்தை பற்றி ஆர்டிகல் 227 சொல்லுது. தனக்கு கீழ் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் கண்காணிக்கும். உயர்நீதிமன்றத்துக்கு கீழ் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் கண்காணிக்கும், இராணுவ நீதிமன்றத்தை தவிர. புகார் இல்லாமையே ஒரு பிரச்சனையை தானாக விசாரணைக்கு எடுக்கலாம். புகாரை கொடுக்க வேணாம், ஓகேவா? ஒரு பிரச்சனையை தானாகவே விசாரணைக்கு எடுக்கவும் அதிகாரம் இருக்குது. கீழ்நீதிமன்றங்கள் தவறு செய்யும் போது, அதிகாரத்தை மீறும்போது உயர்நீதிமன்றம் தலையிடும். இதெல்லாமே மேற்பார்வை அதிகார வரம்புகள். சரி, கீழ்நீதிமன்றங்கள் மீதான கட்டுப்பாடு பாருங்க. உயர்நீதிமன்றத்திற்கு கீழ்நீதிமன்றங்கள் மீதான கட்டுப்பாடு. கீழ்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கை உயர்நீதிமன்றம் தன்னிடம் மாற்றிக்கொள்ள முடியும். கீழ்நீதிமன்றத்தில் நிலுவையில் ஒரு வழக்கு இருக்குதுன்னா அதை உயர்நீதிமன்றம் எடுத்துக்கமா. அதே போல உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளும் சட்டங்களும் அந்த மாநிலத்தின் அனைத்து கீழ்நீதிமன்றங்களையும் கட்டாயமாக்க கட்டுப்படுத்தும். உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குதுன்னா அந்த தீர்ப்பு என்ன ஆகும்? மாநிலத்தின் அனைத்து கீழ்நீதிமன்றங்களுக்கும் செல்லுபடி ஆகுமா, ஓகேங்களா? இப்போது அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு மாநில அளவில் பார்த்தா. சட்டப்பிரிவு 215 படி உயர்நீதிமன்றமானது பதிவு நீதிமன்றமாக செயல்படுது. அப்படின்னா என்னன்னு பாருங்க. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குதில்ல, அந்த அனைத்து தீர்ப்புகளும் ஆவணங்களாக பாதுகாக்கப்படுகிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் அனைத்தும் ஆவணமாக பாதுகாக்கப்படுகிறது. ஏன் பாதுகாக்கிறாங்க? ஏன்னா இன்னொரு வழக்கில் அதை சான்றாக பயன்படுத்துவாங்க. இன்னொரு வழக்கின் போது அதை சான்றாக பயன்படுத்துவாங்க. ஆல்ரெடி இங்கே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வழக்குலன்னு சொல்லிட்டு அவங்க கம்பேர் பண்ணி பயன்படுத்துவாங்க. அதே போல் நீதிமன்றத்தை அவமதிப்பவர்களுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை வழங்கும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு உண்டு. முக்கியமாக பதிவு நீதிமன்றம் ரொம்ப முக்கியம். இது ஆர்டிக்கல் 215 அதை பேசுது. சரி, ஒன்று அல்லது ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தோட நீதிமன்றத்தை ஷேர் பண்ணிதுன்னு பார்த்தோம்ல. அப்படி ஒரு சில மாநிலங்களை நம்ம பார்க்கலாம். மும்பை மகாராஷ்டிரா, கோவா, தாத்ரா மற்றும் நாகர்ஹவேலி, டாமன் டையூ இந்த பகுதிகளெலாம் மும்பையோட உயர்நீதிமன்றம் ஷேர் பண்ணுது, ஓகேங்களா? அதே போல் கவுகாத்தி, அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இந்த மாநிலங்கள் ஷேர் பண்ணிக்குது. கவுகாத்தியோட உயர்நீதிமன்றம் அசாமுக்கும் இருக்குது, நாகாலாந்துலேயும் இருக்குது, நாகாலாந்தோட உயர்நீதிமன்றமாகவும் இருக்குது, மிசோரமுடைய உயர்நீதிமன்றமாகவும் இருக்குது, அருணாச்சல பிரதேசத்தோட உயர்நீதிமன்றமாகவும் இருக்குது. அதே போல் பஞ்சாப், ஹரியானா இதனுடைய உயர்நீதிமன்றம் சண்டிகரோட உயர்நீதிமன்றமாகவும் செயல்படுது.
கொல்கத்தாவோட உயர்நீதிமன்றம் மேற்கு வங்காளத்தோட உயர்நீதிமன்றமாகவும் செயல்படுது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட உயர்நீதிமன்றமாகவும் செயல்படுது. தமிழ்நாடு புதுச்சேரியோட உயர்நீதிமன்றமாகவும் செயல்படுது. கேரளா லட்சத்தீவுகளோட ஷேர் பண்ணிக்குது. ஓகேங்களா, இதெல்லாமே ஒரு மாநிலத்தோட உயர்நீதிமன்றம் இன்னொரு மாநிலத்தோட உயர்நீதிமன்றங்களாகவும் செயல்படுது. சரிங்க, உயர்நீதிமன்றங்களை பற்றி நம்ம ஸ்கூல் புக்ஸ் மற்றும் அவுட் சோர்ஸோட பார்த்தோம். ஓகேங்களா, ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸ் இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம உயர்நீதிமன்றத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம், உச்சநீதிமன்றத்தையும் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்ததாக கீழ்நிலை நீதிமன்றங்கள். உயர்நீதிமன்றத்தின் கீழ் செயல்படும் மாவட்டம் மற்றும் வட்டார அளவிலான நீதிமன்றங்கள் ஆகும். கீழ்நிலை நீதிமன்றம் என்பது உயர்நீதிமன்றத்தின் கீழ் செயல்படக்கூடிய மாவட்டம் மற்றும் வட்டார அளவிலான நீதிமன்றங்கள். எப்படி ஹெட்டில் உச்ச நீதிமன்றம் இருக்குது, அதற்கு கீழ் உயர்நீதிமன்றம் இருக்குது, அதற்கு கீழ் மாவட்ட மற்றும் வட்டார நீதிமன்றங்கள் இருக்குது. சரி, இதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன? பகுதி 6 தான். இதை பற்றியும் பகுதி 6 தான் சொல்லுது. உயர்நீதிமன்றத்தை பற்றியும் பகுதி 6 தான் சொல்லுது. மாவட்ட நீதிமன்றத்தையும் பற்றியும் பகுதி 6 சொல்லுது. சட்டப்பிரிவுகள் 233லிருந்து 237 வரை. 233லிருந்து 237 வரை. உயர்நீதிமன்றத்திற்கு கீழே மாவட்ட அளவில் செயல்படுகிறது. மாவட்ட நீதிபதிகளை ஆளுநர் நியமிக்கிறார். நல்லா பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஆளுநர் நியமிப்பது யாருன்னா மாவட்ட அளவிலான நீதிபதிகளை மட்டும்தான். அவர் சம்பந்தப்பட்ட மாநில உயர்நீதிமன்றத்துடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஆளுநர் இந்த உயர்நீதிமன்றத்தோட கலந்து ஆலோசித்து தான் அந்த நீதிபதியை நியமிக்கிறார். தகுதிகள் பாருங்க, அவர் மத்தியில் அல்லது மாநில அரசு பணியில் இருக்கக்கூடாது. 7 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருக்க வேண்டும். அந்த நபரை நியமிக்க உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்ய வேண்டும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாது, 7 ஆண்டு அட்வொகேட்டாக இருக்கணும். உயர்நீதிமன்றம் பரிந்துரைக்கணும் அந்த நபரை. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடு, உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 235 சொல்லுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயர்நீதிமன்றத்தின் கீழ் தான் மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு 235 அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சரி, இந்த மாவட்ட நீதிமன்றம் எப்படி செயல்படுது பாருங்க. சிவில், சொத்து, குடும்பம் இது சார்ந்த நீதிமன்றமாக செயல்படுது. அதே போல குற்றவியல், திருட்டு சண்டை போன்ற குற்ற வழக்குகள் சார்ந்தும் செயல்படுது. நீதிமன்றமாக குற்றவியல் நடுவர் நீதிமன்றமாகவும் செயல்படுது. ஓகேங்களா, அப்போ சொத்து குடும்பம் சார்ந்த வழக்குகள் இதில் துணை நீதிமன்றம் செயல்படுது. ஓகேங்களா, துணை நீதிமன்றம் செயல்படுது. அதே போல குற்றவியல் நீதிமன்றமாகவும் இந்த மாவட்ட நீதிமன்றம் செயல்படுது. இவங்களுடைய பணிகள் பாருங்க. ஒரு மாவட்ட நீதிபதி என்பவர் ஒரு மாவட்டத்தின் மிக உயர்ந்த நீதித்துறை அதிகாரி ஆவார். சிவில் வழக்குகளையும் குற்றவியல் வழக்குகளையும் விசாரிக்கும் அதிகாரம் கொண்டவர். கீழ்நிலை நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து மக்கள் இவரிடம் மேல்முறையீடு செய்யலாம். அதே போல தீர்ப்பு வழங்கும்போது மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கீழ்நிலை நீதிமன்றங்களையும் கண்காணிக்கும் பொறுப்பு உடையவர் யாரு? மாவட்ட நீதிபதி. ஒரு மாவட்ட நீதிபதியால் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கூட வழங்க முடியுமா? ஆனால் உயர்நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும். அந்த மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும். நல்லா பாருங்க, மாவட்ட நீதிபதிக்கு மரண தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்கான்னு கேட்டாங்கன்னா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அதை உயர்நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும். அந்த தீர்ப்பை உறுதி செய்ய வேண்டும். அவங்க கொடுத்த தீர்ப்பு சரிதான் உறுதி செய்ய வேண்டும். அமர்வு நீதிபதி. ஒரு அமர்வு நீதிபதி சட்டப்படி வழங்கக்கூடிய எந்த ஒரு தண்டனையும் வழங்க முடியுமா? கடுமையான தண்டனைகள், அதாவது ஆயுள் தண்டனை, மரண தண்டனை கூட விதிக்க அதிகாரம் இவங்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அமர்வு நீதிபதி ஒருவருக்கு மரண தண்டனை விதித்தா உடனடியாக நிறைவேற்றப்படாது.
குற்றஞ்சாட்டவர் மேல்முறையீடு செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி மரண தண்டனையை அந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும். அமர்வு நீதிபதி ஒரு மரண தண்டனை கொடுத்துட்டார்னா அது அமுல்படுத்த முடியாதான். ஓகேங்களா? மேல்முறையீடு செஞ்சால் மட்டும் இல்லை, செய்யலனாலும் அவங்களே எடுத்துட்டு அந்த தீர்ப்பை உறுதி செய்யணும். ஓகேங்களா? சப்போஸ் உறுதி செய்யலைன்னா அது ரத்தாகிடும். உயர்நீதிமன்றம் ஒப்புதல் அளித்த பிறகுதான் அது இறுதியானதாக கருதப்படும். ஓகேங்களா? சரிங்க, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் நீதிமன்றத்தை பற்றி பாருங்கள். உச்ச நீதிமன்றம் முதல்ல பார்த்தது. உச்ச நீதிமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம். பின்பு உயர் நீதிமன்றம் பற்றி பார்த்தோம். அடுத்து மாவட்ட அளவிலான நீதிமன்றங்களை பார்த்தோம். மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள் இரண்டாக செயல்படுது. சிவில் நீதிமன்றமாகவும் குற்றவியல் நீதிமன்றங்களாகவும் செயல்படுது. ஓகே நண்பர்களே, இந்தியாவோட நீதித்துறையை நம்ம டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.